ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக வந்துட்டு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு லேண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு லேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஸ்கொயர் லேண்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து கம்மி. ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும். அப்போ இர்ரெகுலரான ஒரு லேண்டை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஸோ இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸ்கொயராக இருக்கக்கூடிய லேண்டும் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பில்டிங் வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் இர்ரெகுலரான லேண்டில் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ஒரு 700 800 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த பில்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டை வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த லேண்டு வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கிற லேண்டாகவும் ரோடு வந்துட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட்லேருந்து 30 ஃபீட் இருக்கிற மாதிரியான ரோடாகவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ்லாம் பெரிய பெரிய லாரிங்களில் வந்து இறங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எர்த் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் பண்ணாமையே அது என்ன சாயில்னு தெரியாமையே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் எடுக்க வேண்டிய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 8 ஃபீட் வரைக்கும் ஒரு பயத்தால் என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சாயில் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு ஸோ அதில் என்ன பேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு 5 ஃபீட்டு 6 ஃபீட்டு அந்த மாதிரி லெவல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி நீங்கள் அந்த எர்த் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டெப்த் ஆஃப் எர்த் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் காஸ்ட் வைஸு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு பிளான் வந்துட்டு கம்பல்சரி தேவை. ஸோ அந்த பிளான் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எவ்வளோ நம்ம ஸ்கொயர் ஃபீட் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ வந்துட்டு காஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டு தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுது, மணல் எவ்வளோ தேவைப்படுது, ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுன்றத ஒரு சின்ன ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பிளான் தேவை, ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில், எலிவேஷன், இது மூணுமே உங்களுக்கு வந்துட்டு பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அடிக்கடி அந்த பில்டிங் வந்துட்டு நீங்கள் வால்ஸ்லாம் ரெட்டிஃபிகேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கரெக்டான முறையில் அந்த பில்டிங் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் வாங்காமே வீடு பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இப்போ ஒரு 2 ஃப்ளோரோ 3 ஃப்ளோரோ எத்தனை ஃப்ளோர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டிராயிங் கொடுத்துருவாரு. இதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக ஸ்டீல் போடுறதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 12 mm ஸ்டீல் காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே ஒரு ஐடியா பண்ணி போட்டோம்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஒரு 16 ராடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 20 ராடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேஸ் பண்ணி அந்த ஸ்டீல் டீட்டெயிலை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு எல்லாருமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இந்த பெர்கோலாஸ் வருது, ஒரு ஆர்ச் ஷேப்பில் வருது, எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வருது, உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டிசைன்ஸ்லாம் காமிப்பாங்க, அப்புறம் டைனிங்லேருந்து ஹால்லேருந்து டைனிங் போகிறதுலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காகனா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு லோ காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்ற நம்ம நோக்கத்துக்கு தான் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நம்ம தரோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்டர் வால்லாம் வந்துட்டு 9 inches போடலாம். உள்ளே இருக்க பார்ட்டிஷன் வாலுக்கு வந்துட்டு 4.5 inches வால் வந்துட்டு போடலாம்.
4.5 இன்ச்சஸ் போடலாம், ஆர் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வால் கூட நீங்கள் போடலாம். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னும் போது அவுட்டர் வால், அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னும் போது அந்த வால் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் தான். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் அதிகமாக அந்த பிரிக் ஒர்க் வந்துட்டு இன்னர் சைடும் நீங்கள் வந்துட்டு 9 இன்ச்சஸ் பிரிக் வாலை போட்டு அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவுட்டர் வந்துட்டு நீங்கள் 9 இன்ச்சஸ் வால் போடலாம். ஏன்னு வச்சிங்களேன், அவுட்டரில் நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு சேஃப்டி வைஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டேம்ப்னஸ்லாம் வந்துட்டு அவுட் சைட்லேருந்து இன்சைடு வந்துட்டு டேம்ப்னஸ்லாம் வராமல் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் வந்துட்டு இன்னர் வர வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸோ அல்லது 3 இன்ச்சஸ் வால்ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஹைட்டு. இப்போது ஒரு ஏரியாவில் வந்து ரோடே போடாமல் ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு 5 ஃபீட்டோ இல்லை 7 ஃபீட்டோ அந்த மாதிரி நீங்கள் பேஸ்மெண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் 5 அடி இருக்குன்னா இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா 5 அடியோ இல்லை 7 அதை விட ஒரு அடி 2 அடி நம்ம ரைஸ் பண்ணி தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் அந்த ரோடு வந்துட்டு ஃபைனலாக ரோடு போட்டு லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் வந்துட்டு உங்களுக்கு போதுமானது பேஸ்மெண்ட் ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி 3 ஃபீட் போடும்போது உங்களுக்கு அந்த பிளிந்த் பீமோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெல்ட் பீம் மாதிரி நம்ம போடுவோம். அது வந்து 3 ஃபீட் லெவலில் போட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த பெல்ட் டைப் பீம் வந்துட்டு நீங்கள் போடாமல் கூட அவாய்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 5 ஃபீட்டோ இல்லை 7 ஃபீட்டோ நீங்கள் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த எர்த்தோட ஃபில்லிங் வந்துட்டு அடிஷ்னலாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் பீமும் நம்ம வந்துட்டு கட்டாயம் போட்டாகணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட்டும் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் வந்துட்டு சீலிங் ஹைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு தான் நம்ம சீலிங் போடுவோம். அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸ் போகும்போது நீங்கள் ஒரு 9 ஃபீட்டு 9.5 ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சீலிங்கோட ஹைட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த 1 ஃபீட்டுக்கு போட வேண்டிய அந்த வால்ஸு ப்ளஸ் மேஷன் ஒர்க்கு ப்ளஸ் வந்துட்டு மெட்டீரியல்ஸு எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட் கான்ட்ராக்டர். அப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்டரை பார்த்து விட்டீங்க, ஒரு நல்ல கான்ட்ராக்டராக பார்த்து விட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு மாடிஃபிகேஷன் இல்லாமல் அந்த பில்டிங்கை வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான முறையில் கட்டி தருவார். இப்போ ஒரு பிகினர்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் ஒரு குட் கான்ட்ராக்டராக இல்லாமல் உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உடச்சி ரீஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்துட்டு நம்ம பட்டி பார்க்குறோம். அதாவது வால் பிளாஸ்டிங்கு சீலிங் பிளாஸ்டிங்லாம் முடித்து நம்ம பட்டி பார்க்குறோம். நீங்கள் வந்துட்டு சீலிங் பண்ணும்போது சென்ட்ரிங் வந்து ஒரு ப்ராப்பரான லெவலில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சீலிங்க்கு வந்துட்டு பிளாஸ்டரிங்கே பண்ணாமல் டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிஓபி ஜிப்சம் பிளாஸ்டர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டரிங் காஸ்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வால்ஸுக்கு வந்துட்டு ஒரு ரூமுக்கு ஒரு கலர்ஸ்லாம் அடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அடிப்பாங்க, பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அடிப்பாங்க, அப்புறம் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு ஒரு கலர், கிச்சனுக்கு ஒரு கலர். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து அந்த லேபர்ஸ் வந்து அந்த ப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமாகும். ஸோ நீங்கள் ஒரே கலராக யூனிஃபார்மாக அடிச்சிங்கன்னா ஸோ அது விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு 10% வந்துட்டு உங்களுக்கு லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்துட்டு
கம்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செலெக்ஷன். மெட்டீரியல் செலெக்ஷன் நம்ம எது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மணல் வருது, ஒரு சிமெண்ட் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகேட் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு ரோடு வந்து சின்னதாக இருக்குது, அதாவது ரோடு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பெரிய ரோடாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சம் ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்லேருந்து மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி 1 யூனிட் 2 யூனிட் அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வாங்கும்போதே என்ன பண்ணணும்னா ஒரு டாரஸில் வந்துட்டு வாங்கிடணும். அது பார்த்தீங்கன்னா 8 யூனிட்ஸு ஆர் 6 யூனிட்டு அந்த மாதிரியான லோட்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதுதான் வந்துட்டு மேஜராக ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு வந்து காஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 50 பேக்ஸாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 200 பேக்ஸு 300 பேக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணாலுமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஜல்லியும் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இந்த 20 mm ஜல்லி வந்து நம்ம காங்கிரீட்டுக்கு வந்து மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாரஸில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸு வித்தியாசங்கள் வரும். அதனால் நீங்கள் அதை வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் வந்து நம்ம ஓபிசி பிபிசின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓபிசினா என்னது, பிபிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி வந்துட்டு ஒரு 10 ரூபீஸ்லேருந்து 15 ரூபீஸ் வந்து கம்பேர் டு பிபிசி சிமெண்ட்டோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா காங்கிரீட்டுக்கு மட்டும் ஓபிசி சிமெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி பிரிக் வாலு நமக்கு அப்புறம் பிளாஸ்டிக் ஒர்க்கு, ஃப்ளோரிங்ஸு, அப்புறம் டாய்லெட் டைல்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பிபிசி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட்டில் நம்ம டைல்ஸ் ஓட்டுறோன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 feet அளவுக்கு டைல்ஸ் ஹைட் இருந்தால் போதும். ஃபுல் ஹைட் ஓட்டினாலும் அந்த ஒரு 3 feet அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் வைஸு நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs வரைக்கும் ஓவராலாக உங்களுக்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா 5 amps யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 15 amps சாக்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 15 amp சாக்கெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 ஆர் 4 square ஒயரிங்கோ நம்ம பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங்லேயும் சரி உங்களுக்கு வந்துட்டு அந்த சாக்கெட்டில் வர அந்த பாயிண்ட்ஸு சுவிட்சஸ்ஸு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் வைஸு ரொம்பவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஜாயினரிஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டீக் வுட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம டீக் வுட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர் டோர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டீக் வுட்ஸோ அதில் வந்து ஹேண்ட்மேடு டோர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. கம்பேர் டு ரெடிமேட் டோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் டோர்ஸ்லாம் வந்துட்டு ரேட் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக ஆகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸு அதுவும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரு, விண்டோ, அப்புறம் நம்ம வென்டிலேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ அப்புறம் வென்டிலேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டன் யூஸ் பண்ணாமல் யூபிவிசி டோரு ஆர் அலுமினியம் டோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வைஸும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 to 30% வந்துட்டு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் எலிவேஷன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸு, டைல்ஸு, நிறைய பெர்கோலாஸு, அதுக்கப்புறம் நிறைய பேண்ட் ஒர்க்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு சிவில் ஒர்க்கில் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா ஒரு 10,000 to 15,000 வந்து எலிவேஷன் முடிச்சிடலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரானைட் ஓட்டுறீங்க ஆர் ஒரு டைல்ஸு கிளேசிங் ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 15,000 ஆகுது. அது வந்து ஒரு 80 to 1 lakh வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்துட்டு மேஜராக டிஃப்ரெண்ட் வருது.
ஸோ அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சிவில் ஒர்க்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பேண்ட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து நிறைய ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை டைம் இல்லாத டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்துட்டு மினிமம் எவ்வளோ நம்ம அந்த மந்தில் வந்துட்டு நம்ம ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 9 மந்த்ஸுக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட்டும் சரி, லேபர் காஸ்ட்டும் சரி, உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சம்பில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டுறாங்க. அது வந்துட்டு க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு அந்த டைல்ஸ் ஒட்டுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த டைல்ஸை வந்துட்டு ரொம்ப ஹை ரேஞ்ச் கொடுத்து நீங்கள் ஒரு 40 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் அந்த மாதிரி பர் ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 ரூபீஸ்க்குள்ளே கிடைக்கிற டைல்ஸாக பார்த்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதுபடியும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்துட்டு ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு திங்க் வந்து நம்ம சொல்லாமல் விட்டோம். ஒரு ஸ்டேர் கேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் போடாமல் நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டன் டைல்ஸ் வருது, ஆன்டிஸ்கிட் ஹார்டன் டைல்ஸ் வருது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயிலிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரெயிலிங்கை விட உங்களுக்கு வந்து எம்எஸ் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரெடியூஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 ரூபீஸ் வரும் எம்எஸ் ரெயிலிங் பர் ரன்னிங் ஃபீட். 350லேருந்து 450 கம்பேர் டு டிசைனை பொறுத்து. உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் மெயின்டெனன்ஸ் வைஸ் நல்லாவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 750லேருந்து 900 வரைக்கும் கம்பேர் டு டிசைனை பொறுத்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வருது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஐடியா வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிட்டு அந்த பெல் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.